உலகம் வந்து அனைத்து ஜீவராசிகள் வாழ்வதற்காகவும் இருக்கு. ரேபீஸ் தொற்று இருக்கு சில நாய்களுக்கு. எப்படி வந்து ஒரு 10,000 20,000 ஆண்கள்லயோ பெண்கள்லயோ ஒரு கொலையாளி இல்ல ஒரு கற்பழிக்கக்கூடியவன் அந்த மாதிரி இருக்காங்களோ, அதே மாதிரி 1 லட்சம் 1.5 லட்சம் நாய்களுக்கு ஒண்ணுதான் ரேபீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்காக எல்லா நாய்களையும் தண்டிப்பது ஒரு அறமற்ற செயல். அனைவருக்கும் வணக்கம். நான் வினோதினி பேசுறேன். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேரணி. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்களுக்காக குரல் கொடுப்பதற்காக வந்திருக்கும் சாதாரண பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு எதுக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆர்டர் வந்து நாங்கள் உடன்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா அது வந்து என்றைக்குமே ஒரு உயர்ந்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கும்போது அதை மீறி நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்டே பெட்டிஷன் கொடுக்க சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி அந்த ஆர்டரை கொஞ்சம் திரும்ப பெறுங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்ன அப்படின்னா, தெருநாய்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற சொல்யூஷன் வந்து அறமற்றது, அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லை, டெல்லியிலேருந்து இன்னைக்கு முழங்கியிருக்காங்க. ஜெய்ப்பூர், ஃபரிதாபாத், அகமதாபாத், பெங்களூர், ஹைதராபாத் போன்ற எல்லா, பாம்பே, கோவா போன்ற எல்லா பெருநகரங்கள்லையும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு திருச்சியில எல்லா இடங்களையும் நாங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கோம். என்னன்னா, இந்த உலகம் வந்து அனைத்து ஜீவராசிகள் வாழ்வதற்காகவும் இருக்கு. ரேபீஸ் தொற்று இருக்கு சில நாய்களுக்கு. எப்படி வந்து ஒரு 10,000 20,000 ஆண்கள்லயோ பெண்கள்லயோ ஒரு கொலையாளி இல்ல ஒரு கற்பழிக்கக்கூடியவன் அந்த மாதிரி இருக்காங்களோ, அதே மாதிரி 1 லட்சம் 1.5 லட்சம் நாய்களுக்கு ஒண்ணுதான் ரேபீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்காக எல்லா நாய்களையும் தண்டிப்பது ஒரு அறமற்ற செயல். அவங்கள கூண்டுல வந்து அடைக்கணும் சொல்றீங்க. இந்த கூண்டுகள் எங்க இருக்கு? இந்த காப்பகங்கள் எங்க இருக்கு? இந்த காப்பகங்களை நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் இல்லாம வெறும் நம்ம வந்து அவங்கள கூண்டுல புடிச்சு போட்டுருங்க அப்படின்னா, அவங்க வந்து நிச்சயமா 1-2 நாள்ல இறந்துடும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல தெருவுல தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்க தெருவுல இருந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு நாங்க கவர்மெண்ட் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் கேட்டுக்கொள்றோம். உங்களுக்கு இதுக்காக பல ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பல ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு IAS அதிகாரிகளையும் ஒவ்வொரு மாநகராட்சி அத்தாரிட்டிஸ் கையிலும் இருக்கிற இந்த பவரை யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி